இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடம் மற்றும் ஆய்வகம் அமைக்க 118 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கரூர், நாகை, சிவகங்கை, தென்காசி உள்ளிட்ட மாவட்ட மருத்துவமனைகளை மேம்படுத்துவது குறித்து அரசாணை வெளியீடு. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு அமைப்பு. அறிவிப்பை அரசிதழில் வெளியிட்டது தமிழக அரசு. முடங்கி கிடக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உயிரூட்ட துணைவேந்தர் நியமனம் அவசியம். காலியாக உள்ள 9 பல்கலைக்கழகங்களுக்கும் உடனடியாக துணைவேந்தர்களை நியமிக்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பள்ளி கல்லூரிகளில் மாணவிகள் மீதான பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதன் எதிரொலி. போக்சோ வழக்கு பதிந்து 4 நாட்களுக்குள் அரசு பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவர் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. தேனி அருகே இடப்பிரச்சினை காரணமாக 2 பேர் வெட்டி படுகொலை. வெறிச்செயலில் ஈடுபட்ட ராணுவ வீரர் தந்தையுடன் கைது. ஐஐடி, ஐஎஸ்சி போன்ற உயர்கல்வி படிப்புகளுக்கான JEE பிரதான தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் அவகாசம் நிறைவு. ஏப்ரல் 23ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் மே 18ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்வு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான சோளிங்கர் தொகுதி வேட்பாளரை அறிவித்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக வேட்பாளர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டதால் NDA கூட்டணியில் சலசலப்பு. தக்க பாடம் புகட்ட வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியில் போட்டியிட போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களது சட்டமன்ற உறுப்பினர், அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக, அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் சாவுமணி அடிக்கப்படுவது சோளிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, தலைநகர் டெல்லியில் நள்ளிரவில் முதல் சூறைக்காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிக்கு உள்ளான மக்கள். புழுதி புயல் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையால் டெல்லியில் விமான சேவை பாதிப்பு. ஓடுதளத்தில் தேங்கிய மழை நீரால் விமான புறப்பாடு மற்றும் தரை இறக்குவதில் சிக்கல். ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதி. டெல்லியின் குருகிராம் பகுதியில் சுழன்றடைத்த சூறாவளி காற்றால் வேரோடு சாய்ந்த மரங்கள். கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியின் துவாரகா பகுதியில் மரம் ஒன்று வேருடன் சாய்ந்து விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. தாய் மற்றும் குழந்தைகள் 3 பேர் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்த சோகம்.
சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தூய்மை பணியின் போது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தூவப்பட்டதால் பரபரப்பு. ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என மேயர் பிரியா தகவல். கவனத்துக்கு கொண்டு வரீங்கன்றது தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஒரு நிமிஷம் இங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், மாநகராட்சிக்கும் தெரியும். வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பா வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்போ வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா வர போறது. சென்னை மாநகராட்சி முழுக்க நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமாச்சு நீங்க சொல்லுங்க என்ன பவுடர் தெரியல. என்னன்னே தெரியல. உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் இது சரியான பதிலே இல்ல மேடம். இது நான் இது வேணா இத கொண்டு போங்க. இத வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. நேற்று மாலை 2500 கன அடியாக இருந்த நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரிப்பு. பஞ்சாப், ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை. பருத்தி ஆடைகள், அதிகப்படியான குடிநீர் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். கேரள மாநிலம் விழிஞத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. தெருநாய்கள் தொல்லை குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை. கருத்தடை, ராபிஸ் தடுப்பூசி உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தகவல். காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் இன்று கூடுகிறது காரிய கமிட்டி கூட்டம். ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விவாதிக்க முடிவு. ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை குறைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அரசு ஏற்கனவே அறிவித்தபடி விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஏசி பெட்டிகள் கொண்ட சென்னை புறநகர் ரயில்கள் இன்று முதல் கூடுதலாக இயக்கம். பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே நடவடிக்கை. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம், பெருங்களத்தூர் ஆகிய இடங்களுக்கு செல்ல 85 ரூபாய் என்ற டிக்கெட் கட்டணம் நிர்ணயம். பரனூர், செங்கல்பட்டு ஆகிய இடங்களுக்கு செல்ல 105 ரூபாய் என்ற அளவில் டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அதிருப்தி. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 8வது நாளாக அத்துமீறல். பூஞ்ச், பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் பதற்றம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. தீவிரவாதிகள் அனைவரையும் வேரோடு ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம் எனவும் திட்டவட்டம். மதுரை விமான நிலையத்தில் தாவேக தொண்டர்களின் படையெடுப்பால் சிறிது தூரம் ரோட் ஷோ சென்ற விஜய். காவல்துறையின் அறிவுறுத்தலை மீறி பின்தொடர்ந்த தொண்டர்களால் கேரவன் சேதம். உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கின் புகைப்படம், வீடியோக்களை பயன்படுத்தி நிதி மோசடி. பொதுமக்களுக்கு தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. சந்தையில் விற்கப்படும் ORS பானங்களை வாங்கும் போது மக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என
தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சில ORS பானங்கள் வயிற்றுப்போக்கையும் நீரிழப்பையும் அதிகரிக்க செய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை. திருப்பூர் பூம்புகார் நகர் பகுதியில் செவிலியர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த விவகாரம். 12 மணி நேரத்திற்குள் குற்றவாளியான கணவர் ராஜேஷ் கண்ணாவை கைது செய்தது காவல்துறை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் பலத்த கனமழை. லட்சக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. சாரதாம் யாத்திரையையொட்டி உலக பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோவில் நடை திறப்பு. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 27 மாவட்டங்களில் 2 கட்டங்களாக பஞ்சாயத்து தேர்தல். முதல் கட்டமாக லக்கிம்பூர், சோனித்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று வாக்குப்பதிவு தீவிரம். அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் பயன்பாடு தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை. தொழில்நுட்ப காரணங்களால் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக ஈரான் அறிவிப்பு. IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம்.